வசூல் வேட்டையில் தாவிக மாவட்ட செயலாளர் ஆக்ஷனில் இறங்கிய முதல்வர் விஜய். பறிக்கப்படும் மாவட்ட செயலாளர் பதவி. போதும் ஆண்டது என திமுக அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகளுக்கு எதிராக மாற்றத்தை எதிர்பார்த்த தமிழக மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து நடிகராக இருந்த விஜயை முதல்வராக அமர்த்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் தன்னுடைய ஆட்சிக்கு எந்த விதத்திலும் களங்கம் ஏற்படுத்தி விடக்கூடாது, இது மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கும் முதல்வர் விஜய் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் அரங்கேறி வருகிறது மதுரையில் சில சம்பவம். ஆனால் இதற்கு ஜெயலலிதா பாணியில் தற்பொழுது முதல்வராக இருக்கும் விஜய் எடுத்த அதிரடிதான் இனி எந்த ஒரு தாவைக்கவினரும் தப்பு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கூட வந்துவிடக்கூடாது என்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவைக்க ஆட்சிக்கு வந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் மதுரை தெற்கு மாவட்ட தாவைக்க மாவட்ட செயலாளரான மருதபாண்டி அவருடைய குடும்ப உறுப்பினருடன் இணைந்து செய்து வரும் செயல் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியிலேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தேர்தல் முடிவுகள் வந்த அடுத்த சில நிமிடத்தில் அந்த மாவட்டத்தில் தாவைக்கவுக்கு அயராது உழைத்த தாவைக்க தொண்டர்கள் ஓரம் கட்டப்பட்டு மதுரை தெற்கு மாவட்ட தாவைக்கவை மட்டுமில்லை, அங்கே திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள CTR நிர்மல்குமாரையும் அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கும் மருதுபாண்டி குடும்பம் ஆக்கிரமித்து கொண்டது என கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுக்கு பின்பு மதுரை தெற்கு மாவட்டத்தில் தாவைக்க சார்பில் வைக்கப்படும் பேனரில் தாவைக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தின் புகைப்படத்திற்கு இணையாக மாவட்ட செயலாளர் மருதுபாண்டி தந்தை புகைப்படமும் இடம்பெறுவது குறித்து தாவைக்க நிர்வாகிகளிடம் கேட்டால் எல்லாம் மாவட்ட செயலாளர் ஏற்பாடுதான் என குமுறுகிறார்கள். மேலும் இவருடைய தந்தை அதிமுக, திமுக, மீண்டும் அதிமுக, OPS அணி, பாஜக, மீண்டும் அதிமுக என பல கட்சி தாவி வந்து அதிமுகவில் இருந்து மட்டும் 3 முறை விலகி 3 முறை இணைந்தவர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் அமைச்சராக பொறுப்பேற்ற CTR நிர்மல்குமார் தலைமையில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் பூத் வாரியாக வேலை செய்த தாவைக்க நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வு மேடையில் தங்களுடைய சொந்த பணத்தில் பூத்துகளில் வேலை செய்த தாவைக்க நிர்வாகிகளை அமைச்சர் நிர்மல்குமார் அருகில் கூட அண்டவிடாமல் மொத்த மேடையையும் ஆக்கிரமித்து கொண்டது மாவட்ட செயலாளரான மருதுபாண்டியின் தந்தை, சகோதரர் என ஒரு கூட்டம். அது மட்டுமின்றி தாவைக்கவில் புதிதாக இணைய வருகின்றவர்களிடமும் ஏற்கனவே பொறுப்பு கேட்பவர்களிடம் பகுதி செயலாளருக்கு இவ்வளவு, வட்ட செயலாளருக்கு இவ்வளவு என வசூல் வேட்டை நடத்தும் மருதுபாண்டியின் குடும்பம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அமைச்சர் நிர்மல்குமார் பெயரை பயன்படுத்தி டாஸ்மாக் பார் எடுத்து தருகிறோம், முன்பணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுங்க என வசூல் வேட்டையையும் தொடங்கி இருக்கிறது மருதுபாண்டியின் குடும்பம். சமீபத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்ற அமைச்சர் நிர்மல்குமார் அங்கே நடை சாத்தப்படும் நேரம் என்பதால் கோவிலுக்கு செல்வதை தவிர்த்திருக்கிறார். ஆனால் அந்த பகுதியின் மாவட்ட செயலாளரான மருதுபாண்டிதான் வற்புறுத்தி அழைத்து சென்று அமைச்சர் நிர்மல்குமாருக்கு அவப்பெயரை பெற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் தாவைக்க கட்சிக்கு அந்த பகுதி மக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அமைச்சராக நிர்மல்குமார் பொறுப்பேற்று முதல் முறையாக மதுரைக்கு வருவதற்கு முதல் நாள் சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த மருதுபாண்டி இன்று அமைச்சர் நிர்மல்குமார் வருகிறார், பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க வேண்டும் என அழைத்திருக்கிறார். தாவைக்க நிர்வாகிகளும் அங்கே கூடியிருக்கிறார்கள். அமைச்சர் இன்று வரவில்லை, நாளை வருகிறார், வாங்கிட்டு வந்த மாலையை எனக்கு போட்டு வரவேற்பு கொடுங்க என அமைச்சர் வருகிறார் என பொய் சொல்லி தாவைக்க நிர்வாகிகளை வரவழைத்து தன்னை பிரபலப்படுத்தி கொண்டார் என குமுறும் தாவைக்க நிர்வாகிகள் மதுரை தெற்கு மாவட்ட தாவைக்க செயலாளர் மீது தாவைக்க தலைமைக்கு பல புகார்களை ஆதாரத்துடன் கொடுத்து வரும் நிலையில் இதுபோன்றவர்களை உடனே தயவு தாட்சணையின்றி தூக்குங்க என முதல்வர் விஜய் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு உத்தரவு போட்ட நிலையில் விரைவில் மதுரை தெற்கு மாவட்ட தாவைக்க மாவட்ட செயலாளரை அதிரடியாக மாற்ற இருக்கிறதாம் தாவைக்க தலைமை.